அதுக்கப்புறம் பேசப்பட்ட எல்லா விஷயமுமே வந்து பரந்தூர் ஏர்போர்ட். நீங்க கேட்டீங்கனாலே அவரோட ஸ்பீச்ல கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 minutes பரந்தூர் ஏர்போர்ட்டை பத்தி தான் பேசியிருப்பாரு. ஸோ பரந்தூர் ஏர்போர்ட்ல என்ன இருக்கு, என்ன இஷ்யூ? ஸோ இது வந்து நான் இவங்களுக்கு சப்போர்ட்டா இல்லை இவங்களுக்கு அகைன்ஸ்டா பேசல, என்ன இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன். ஸோ விஜய் அவர்கள் என்ன கேட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற ஒரு 1005 குடும்பம் வந்து இப்போ என்ன கதி ஆக போகுது அப்படின்ற மாதிரி கேட்டார். அது மட்டும் இல்லாமல் வாட்டர் பாடிஸ், அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸ் இது எல்லாமே அழிக்கப்பட்டு பரந்தூர் எக்கலாஜிக்கல் சிஸ்டமே காலி பண்ணுற அளவுக்கு ஒரு ப்ராஜெக்ட் நம்ம ஊருக்கு தேவையா? நாங்கள் வந்து ஏர்போர்ட்டே வேணான்னு சொல்ல, இந்த மாதிரி எக்கலாஜிக்கல் இல்லை என்விரான்மெண்ட்டை காலி பண்ணுற அளவுக்கு ஒரு ஏர்போர்ட்டு ஒரு டெவலப்மெண்ட் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இது குறித்து நானே பரந்தூர் மக்கள் கிட்ட நிறைய பேர்கிட்ட போய் பேசும்போது அவங்க சொன்ன நிறைய விஷயங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப இன்னலை ஏற்படுத்துச்சு. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா யோசிச்சு உங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதினேன். அந்த லெட்டர் வந்து ரிகார்டிங் இந்த பிரச்சனையை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாகவே எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் படித்தார். அது நீங்கள் நிறைய பேர் வீடியோவில் பார்த்துக்கலாம். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக இந்த பரந்தூர் ஏர்போர்ட் வந்து வரும் வராது அப்படின்னு எந்த ஒரு முடிவும் இது வரைக்கும் சொல்லலை. நீங்கள் இதை கையில் எடுத்தீங்க அப்படின்னா நான் பரந்தூர் மக்களோட தலைமைச் செயலகத்துக்கு வரத்துக்கு கூட யோசிக்க மாட்டேன் அப்படின்னு விஜய் அவர்கள் வந்து அந்த தீர்மானத்தில் அந்த செயற்குழு கூட்டத்தில் வந்து